நாங்க அன்னைக்கே சொல்லிட்டு வந்தோமா இல்லையா? அன்னைக்கே நாங்க சொன்னமா இல்லையா? அன்னைக்கே சொன்னமா இல்லையா? நாங்க அன்னைக்கே சொன்னமா இல்லையா? எத்தனை வக்கீலோட வந்து நாங்க ஸ்டேஷன்ல சொன்னா? நேத்து நாங்க 100க்கு போன் போட்டோமா இல்லையா? பேசுங்க சார், நீங்க எதுக்கு இப்படி இருக்கீங்க? சார் சார் உங்களுக்கு தெரியுமில்ல எல்லாமே? அன்னைக்கே நாங்க வக்கீல வச்சு பேசணும்ல, உங்களுக்கு தெரியுமில்ல சார்? நேத்து நாங்க 100க்கு போன் பண்ணி சொன்னோம்ல, நீங்க கூப்பிடுறீங்கல்ல, நீங்க எதுக்கு இப்படி இது பண்றீங்க? எல்லா வேலையும் பண்றீங்க, எதுக்கு இப்படி இழுக்கிறீங்க? எதுக்கு இப்படி இழுக்கிறீங்க? அராஜகம் பண்றீங்க என்ன சார்? என்ன கேட்க மாட்டோம்னு நினைக்கிறீங்களா? நாங்க வர்றோம்னு தானே சொல்றோம். நாங்க வாரம் பேசணும்னு சொல்றோம், கூப்பிடுறீங்க, எதுக்கு கூப்பிடுறீங்க இப்படி? அன்னைக்கே அப்படித்தான் பேசினாங்க, நாங்க மன்னிப்பு கேட்டோம், இல்லைன்னு சொல்லல. அவன் வேஷம் போட்டுட்டு படுத்துட்டு இவனை கூட்டி போறவங்க வந்திருக்காங்களா? அடிச்சு இழுக்கிறீங்க என்னமா? இப்படி இழுத்துட்டு போறீங்க. நாங்க என்ன பண்ணோம்? கொலையா பண்ணோம்? கொலை பண்ணவா? நாங்களே பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்குது, இதுக்கு முன்னாடி இப்படி அரசாங்கம் பண்றீங்க? வர்றோம்னு தானே சொல்றோம், எல்லாருமே வர்றோம்னு தானே சொல்றோம், வர்றோம்னு தானே சொல்றோம். வாங்க போலாம், எல்லாரும் ஏறலாம். ஏன் கண்ணுடி ஏறுங்க அண்ணா? நீ எப்ப என்ன வேணா பண்ணுங்க, அப்படி இல்ல. நான் வக்கீலோட வரேன். கம்மன் இருங்க மாமா, கம்மன் இருங்க மாமா. எப்ப நாங்க வர்றோம்னு தான் சொல்றோம், வர்றோம். நான் வரணும்னு சொல்றேன், அப்படியே அந்த கீழக்கறவனே வருவாங்கல, அதுக்குள்ள ஏன் பண்ற? மாமா நமக்கு தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை வருது? கம்மன் இருங்க, உட்காருங்க. என்ன பிரச்சனை வருது? உட்காருங்க. நாயம் நடந்துட்டு இருக்கு. சரி கம்மன் இருங்க, உட்காருங்க. எதுக்கு நாயமே கிடையாது? உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு தெரியும் சார். நீ பிரச்சனை வர சாமி இல்ல, ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன். நாயம் எல்லாம் பண்ணி நான் கட் பண்ண மாட்டேன் சார். ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு தெரியும், தெரியாம இருந்தா நான் சொல்லலாம். என்ன அர்த்தம்? இப்போ எப்படி இருக்கீங்க? நான் வருவா, நான் அவன பண்ட ஓடிச்சிட்டு தான் வருவேன். இல்ல இல்ல அவன் வேஷம் போட்டு சொல்லுங்க சார், சொல்லுங்க. நீங்க புள்ள எப்படி அழுகுது பாருங்க சார். புள்ளைய முன்னாடி இப்படி பண்ணினா எப்படி? வேடஸ்தூர் ஸ்டேஷன்ல வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு வந்திருந்தாங்க காரில், 4 பேர் வந்திருந்தாங்க. 4 பேர் மத்தியில் தான் இருந்தாங்க. வாங்க வேடஸ்தூர் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. வர்ற அண்ணன் வெளியே கூப்பிட்டு அப்படியே அண்ணன் வந்தோன்னே வெளியே போயிருக்காரு. அண்ணன் வந்தோன்னே வர்றேன்னு சொன்னேன். இல்லைங்களா வா அப்படின்னு சொல்லிட்டு நான் பணிக்கு போட்டிருந்தேன். பணியிலாம் அடித்து கிழிச்சு விட்டாரு. கிழிச்சு விட்டாருங்க. கீழே தள்ளி விட்டு அம்மா வந்து தள்ளிச்சு. அம்மா வந்து தள்ளி விட்டு வாங்க வரணும் சார் அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டாங்க. இப்போ அடித்து உள்ள வண்டியை இப்படி ஏற்ற போனாங்க. வந்து அம்மா வந்து தட்டினாலும் அம்மாவை கீழே தள்ளி விட்டாங்க. இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை. வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு தான் கூப்பிட்டாங்க. நீங்கள் போங்க, நாங்கள் பின்னாடி வர்றோம்னு சொன்னோம். அவங்க கேட்கவே இல்லை. இவங்களை பிடிச்சி இழுத்து அடித்து பூரா காயமாக்கியிருக்காங்க. நாங்கள் போய் தடுக்க போனதுக்கு எங்கள் அத்தையை கீழே தள்ளி விட்டு மண்டையில் நல்லா காயமாயிருக்குது. நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தா அவங்க நிப்பாட்டவே இல்லை. அவங்க 4 பேர் வந்தாங்க. 4 பேருமே மப்டியில் தான் வந்தாங்க, யூனிஃபார்மில் வரல. 4 பேருமே மப்டியில் தான் வந்தாங்க. ரத்தம் வரவும் அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க, ஓடிட்டாங்க. அப்படியே ரத்தம் எல்லாம் வரவும் அவங்களுக்கு கீழே மயக்கி விழுந்துறவும் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இல்லங்க, எந்த கேஸுக்கு வந்து விசாரிக்க வந்தாங்க? என்ன கேஸ்னே சொல்லவே இல்லை, இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை. என்ன கேஸ்ன்னு நாங்களும் கேட்டோம், அவங்க சொல்லவே இல்லை. நாங்கள் எந்த பிரச்சனைக்கும் போகலைன்னு நாங்கள் சொன்னோம். நீங்கள் வாங்கன்னு தான் கூப்பிட்றாங்களே ஒழிஞ்சு என்ன சண்டை ஏதுன்னு சொல்லவே இல்லை. அண்ணன் வர மாமா வரவிட்டு வரோம் அப்படின்னு சொன்னோம், கேட்கவே இல்லை. வாங்க போகலாம் அப்படின்னு தான் கூப்பிட்றாங்களே ஒழிஞ்சு என்ன கேஸுன்னு சொல்லவும் இல்லை. பெரிய அராஜகம் பண்ணுறாங்க. பிடிச்சி நாங்களும் போய் இப்படி தடுக்க போகிறோம், எங்களையும் பிடிச்சி தள்ளுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க வண்டியில் ரத்தம் வரவும் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படி ஒதுக்கி போகிறாங்க. நெஞ்சில கீழே தள்ளி விட்டு நெஞ்சிலேயே மிதிக்கிறாங்க. நாங்கள் தடுக்க போனதுக்கு எங்களையும் பூராத்தையும் பிடிச்சி நீங்கள் வாங்க போகலாம், வயசானவரை பிடிச்சி தள்ளி விட்டு அவங்களுக்கு ஆஸ்பத்திரியில் உள்ள சேர்த்துருக்கேன். ஆனால் எந்த கேஸ் என்ன உங்களுக்கு சொல்லவே இல்லை? என்ன கேஸ்ன்னு சொல்லவே இல்லை. இல்லை உங்கள் மேலே கேஸ் இருக்கா?
வந்து நீ வாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் விசாரணைக்கு சொன்னாங்க. வாங்க வாங்க உடனே ஏறின்னு அந்த தனியாக இருக்க வண்டியில் ஏற்றுறதுக்கு தள்ளுறாரு பிடிச்சி அடிக்கிறாரு. வணக்கம். சுள்ளூர் கிராமம் சுள்ளூர் பழையக்கோட்டை அவங்க பங்காளிக்குள்ளே பிரச்சனை இடத்த பிரச்சனைலாம் ஓடிக்கிட்டு இருக்குது. 2 தரப்புலையும் வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டு ஸ்டேஷனில் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பஞ்சாயத்து தலைவர் முருநெல்லிக்கோட்டை சின்ன திமுககாரர் தூண்டுதல் போய்டு வந்து இவங்க பிறகு அவங்க அம்மாவை அடித்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் லைனில் மம்டியில் வந்து சாயந்தரம் 5-6 மணிக்கு தோட்டத்தில் அராஜகம் பண்ணி ரொம்ப பண்ணியிருக்காங்க. அதில் பெரிய அதிகாரி இன்ஸ்பெக்டரே வந்திருக்காரு. இப்போ ஏற்கனவே மதுரையில் நடந்ததை விட பெரிய பிரச்சனை, அதோட இவ்வளோ பிரச்சனை பார்த்தா பெருசாக இப்போ நடவடிக்கை கவர்மெண்ட் எடுக்கலாம். பஸ் பயிர்கள் பண்ணுவான், இன்ஸ்பெக்டரை கைது பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணுவான். திமுக அராஜகம் பண்ணுறாங்க.